நேற்று என்னோடய 53வது பிறந்த நாள். அதை குழந்தைங்க எப்படியோ கண்டுபிடிச்சி என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. நான் சர்ச் முடிச்சுட்டு அப்போ தான் வந்தேன். எல்லோரும் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என்னை சந்தோஷப்படுத்தினாங்க. அவங்க முகத்துலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். பலூன் எல்லாம் ஊதி வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணாங்க. காலையில் பயங்கர பசி எல்லாருக்கும். சரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாமேன்னு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப அழகான குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னை பிரிக்க சொல்லி நான் சந்தோஷப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இந்த கேக்கில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். மகளும் மருமகனும் வந்து எல்லாருக்கும் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தனியாக கிரேவிக்கு தனியாக வேண்டியது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி. நம்ம சின்ன வயசில் எல்லோரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சாப்பாடு போடலாம் அப்படின்னு ஒரு பிளானை சொன்னதே மகளும் மருமகனும் தான். அவங்க தான் என்னோட அதிகமாக ஆர்வம் காட்டினாங்க. பிரியாணி அளவெல்லாம் என் தங்கச்சிக்கிட்ட கேட்டு கேட்டு ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணால் பாருங்கள். பசங்க ஒரு பலாப்பழத்தை எவ்வளோ அழகாக அறுக்குறாங்கன்னு பாருங்கள். ட்ரெயின்டு பீப்புள் மாதிரி. நாக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுக்கூடா, முழு நாக்கும் நிறைய வருது. அதுக்குள்ளே அங்கே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாழையில மேலே போட்டு தம் போட்டிருந்தோம். ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருந்தது. நான் இவ்வளோ பேருக்கெலாம் பிரியாணி பண்ணதே இல்லை. என் பொண்ணும் மருமகனும் சேர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சாங்க. குழந்தைங்கள வரிசையாக வர சொல்லி ஒருத்தர் பிரியாணி, இன்னொருத்தர் கிரேவி, இன்னொருத்தவங்க தயிர் பச்சடி, அப்புறம் பலாப்பழம், இதெல்லாம் ஒருத்தராக ஆர்கனைஸ்டாக பண்ணாங்க. எல்லாருக்கும் பயங்கர பசி. இதை நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கே 2:30 மணி ஆயிடுச்சு. போன வருஷம் பிறந்த நாளுக்கு எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க. அதனால் தனியாக நான் என்னோடய பெட்ஸ் கூட மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் மன நிறைவாக என்னோடய குழந்தைங்களோட சந்தோஷமாக கொண்டாடினேன். பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. என் ஃபேமிலி கூட கொண்டாடி இருந்தால் கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்திருக்க மாட்டேன். அந்தளவுக்கு சந்தோஷமாக இந்த குழந்தைங்களோட அன்றைக்கி நான் இருந்தேன். உண்மையிலுமே இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.